படத்தோட ஸ்டார்ட்ல ஒரு கண்ணோட வெளியே காமிக்கிறாங்க. அது அப்படியே கலர் மாறுது. இப்போ ஒரு தலை காமிக்கிறாங்க. இவங்களோட பேர் நிக்கஸ், ஹீரோனியோட அக்கா. இவங்க தூங்கிட்டே இருக்காங்க. திடீர்னு கால் வருது. என்னன்னு போன் எடுத்து பார்த்தா அவங்க தங்கச்சி தான் கால் பண்றாங்க. எங்கடி இருக்க, அம்மாவோட ஃபியூனரலுக்கு நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனின் வாய்ப்பே இல்லை, நான் வரமாட்டேன். அந்த சம்பவம் உனக்கு ஞாபகம் இருக்கா? அவங்க நம்ம எந்த அளவுக்கு வேதனைப்படுத்தினாங்க புரியுது, ஆனா அது நடந்து பல வருஷம் ஆகுது. இப்பெல்லாம் எதுக்கு அதை நினைச்சிட்டு இருக்க, நீ வந்துதான் ஆகணும்ன்றத அவங்க அக்கா சொல்லும் போது ஹீரோனி டக்குன்னு போனை வச்சிடறாங்க. இப்போ திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும் போது டக்குன்னு யாரும் கிட்ட வர மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. திரும்பி பாக்குறாங்க, எதுவுமே இல்லை. பொண்ணுக்கு கால் பண்ணலாம்னு சொல்லி வீடியோ கால் பண்றாங்க. அவங்க பொண்ணு அவங்க கசின் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணோட பேரு ஏவா. ஏவா எப்படி இருக்க, உன்னோட அம்மா ரொம்ப மிஸ் பண்ற அப்படின்னு சொல்லி வீடியோ கால பேசிட்டே இருக்கும்போது கனெக்ஷன் கிளியர் ஆகவே இல்லை. உடனே அவங்க லேப்டாப் தூக்கிட்டு எங்க கனெக்ஷன் வருதுன்னு செக் பண்ணிட்டே இருக்கும் போது அவங்க பொண்ணு, அம்மா உன் ஃபேஸ் கிளியரா தெரியல, வாய்ஸ் பிரேக் ஆகுது சொல்லிட்டே இருக்கும்போது, அம்மா உன் பின்னாடி நிக்கிறவங்க யாரு? திரும்பி பாக்குறாங்க, அங்க யாரும் இல்லை. ஆனா அந்த இடத்துல ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம் ஓப்பனா இருக்கு. என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்ணிட்டு கிட்ட போறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவங்க அம்மாக்கும் ஹீரோனிக்கும் ஆகவே ஆகாது. சின்ன வயசு அவங்க அம்மா ரொம்ப டார்ச்சர் பண்ணனால அவங்க ரொம்ப அவாய்ட் பண்றாங்க, இங்க வரவே மாட்டாங்க. ஆனா அவங்க அக்கா அவங்க அம்மாவோட ஃபியூனரலுக்கு நீ வந்தாங்கன்னு சொன்ன கட்டாயத்துக்காக தான் இப்ப வராங்க. வீட்டுக்குள்ள போறாங்க, அக்காவை கூப்பிடுறாங்க, எங்குமே இல்ல. எங்க போயிட்டா அவ வர சொல்லிட்டு அப்படின்னு பாக்கும்போது அவளுக்கு ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் வந்திருக்கும். யாருன்னா இவவை பாத்துக்கிறாங்க கசின் தான் மெயில் பண்ணிருப்பாங்க. இவவோட அம்மா ரொம்ப நாளாவே கால் பண்ண எடுக்க மாட்டேன்ற, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு ஹீரோனி கிட்ட கேட்கும்போது ஹீரோனிக்கு ஒண்ணும் தெரியாது. டக்கு நம்ம அவங்க கசின் கால் பண்றாங்க, ஆனா அவங்க போன் எடுக்கல. லேப்டாப் ஆன் பண்ணி பாக்குறாங்க, அதுல எல்லா ஃபோல்டரும் ஓப்பன்லயே இருக்கும். எங்க அவ போயிட்டா, என்ன ஆச்சு இவளுக்கு அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது போன் பண்றாங்க அவங்க அக்காக்கு. போன் ரிங் ஆகிற சவுண்ட் கேக்குது. அங்க இருக்கிற ரூம்ல அவங்க அக்காவோட போன் இருக்கும். இங்க போன் எப்படி வந்ததுன்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்கா. பட் டமான்னு ஒரு சவுண்ட் கேட்கும். அங்க இருந்த ஒரு ரூம்ல ஒரு பாக்ஸ்ல ஒரு போட்டோ இருக்கும், ஒரு கீ இருக்கும். நைட்டா இந்த வீட்லயே அவ தூங்கிட்டே இருக்கும்போது அவளுக்கு ஒரு பயங்கரமான கனவு வருது. ஒரு ரூமுக்குள்ள யாரோ ஒருத்தர் முகத்தை மூடி அழுதுகிட்டு இருக்காரு. அவ கிட்ட போறா, டமான சவுண்ட் கேக்குது. யாரு இது, ஒரு அக்கா வீட்டுக்கு வந்துட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு அக்கா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டுட்டே இவ போறா. போய் பார்த்தா கிச்சன்ல ஃப்ரிட்ஜ் ஓப்பனா இருக்கும். திங்ஸ் எல்லாம் கீழே கொட்டி கிடக்கும். யாரு இது பண்ணதுன்னு சொல்லி அவ எடுத்து வைப்பா. இப்போ ஏதோ சவுண்ட் கேட்கும். நடந்து போயிட்டே இருப்பா. இப்போ ஒரு போட்டோ கீழே விழுந்தனால அவ காலை கிழிச்சிடும். அது என்ன போட்டோ? அந்த போட்டோ எடுத்து பார்த்தா அது அவங்க அம்மாவோட போட்டோ. அந்த போட்டோவை திருப்பி பாக்குறா. பக்கத்துல வேற யாரோ ஒரு லேடி நிக்கிறா. இமேஜ் தெரியுது. யாரு இவங்க அப்படின்னு அவ பாத்துக்கிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் காலையில அவங்க அம்மாவோட ஃபியூனரல அட்டென்ட் பண்றதுக்காக அவ போறா. அந்த சர்ச்சில் எல்லாமே சைலண்டா இருக்காங்க. அவங்க அம்மா முகத்தை பாக்குறா. அவருக்கு அவங்க அம்மா நாளே பிடிக்கல. அந்த இடத்த விட்டு வெளியே வரா. வெளியே வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது இப்போ அவங்க கசின் வராங்க. இவாவை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறா. அவங்க கசினும், என்ன நீ இப்பதான் பாக்குறியா அவளை? ஆமா, அவளை நான் நேர்ல பார்த்ததுல போட்டோல தான் பாத்திருக்கேன், இப்பதான் நேர்ல பாக்குறேன் அப்படின்னும் போது, என்ன ஆச்சு உங்க அக்காக்கு? 3 நாளா அவ காணாம போயிட்டா, கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்ட்டா, இவ என்கிட்ட தான் இருக்கா, என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும்போது, அவளுக்கு நிறைய வேலை இருக்கு, அதனால கொஞ்ச நாள் வெளியே போயிருப்பா, நீ கவலைப்படாத, அவளே ரிட்டர்ன் வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, சரி நீங்க எங்க தங்க போற, பேசாம எங்க வீட்டுக்கே வந்து தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கசினை இன்வைட் பண்ணுவா. நைட் அவங்க பேசிட்டே இருப்பாங்க. இவவை தூங்க வச்சிருவாங்க. அப்ப அவங்க கசினும் ஹீரோனி கிட்ட, ஒரு அம்மாக்கும் பொண்ணுக்கும் இருக்கிற பந்தம் ரொம்ப அழகானது இல்ல, உனக்கும் உங்க அம்மாக்கும் அப்படிதானே இருந்திருக்கும் போது ஹீரோனி கோவப்படுறா. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லவே இல்லை, அவங்க என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. சொல்ல போனா என் அப்பா எங்களை விட்டுட்டு போனாங்க, அதேதான் இப்ப என்னோட அக்காவும் பண்றான், இந்த குழந்தை இப்ப கஷ்டப்படுது அப்படின்னும் போது, உனக்கு என்ன உங்க அக்காவை பத்தி தெரியும், அவள் எந்த அளவுக்கு அவங்க பாத்துக்கிறா, தெரியாம தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசாத அப்படின்னு பேசிட்டு 2 பேரும் போய் தூங்க போயிருவாங்க. ஹீரோயின் ஹால்ல தூங்குவா. அவங்க கசின் பெட்ரூம்ல தூங்கிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க கசினுக்கு ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு வெளியே வந்து பார்ப்பாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க டோர் மட்டும் ஓப்பனா வச்சுட்டு தூங்கிடுவாங்க. இப்போ அவங்க ரூமுக்குள்ள ஏதோ ஒரு உருவம் தெரியும். எங்க ஹீரோனியோட போன்ல ஒரு மெசேஜ் வரும். அதுல ஒரு லொகேஷன் மட்டும் பாப் அப் ஆகிட்டே இருக்கும். இவங்க நல்லா தூங்கிட்டே இருக்கும் போது இப்போ சரி வாஷ்ரூம் போகணும்னு எழுந்துப்பாங்க. கீழே ஃபுல்லா பாட்டிலா இருக்கும். தட்டி விட்டுட்டு வாஷ்ரூம் போயிட்டே இருப்பாங்க. இப்போ யாரோ அவங்கள கிராஸ் பண்ணி போற மாதிரி தெரியுது. யார் இது அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில கத்தி எடுத்துட்டு நடந்து போறா. போய் பார்த்தா அவங்க கசின் காணாம போயிட்டாங்க. யாரு இங்க வந்திருக்கீங்க? இப்போ டக்குன்னு ஏதோ ஒரு ஆத்மா அவளை போட்டு தூக்கி போட்டு பந்தாட ஆரம்பிச்சிடும். அவ்வளவு டமான்னு கீழே விழுந்துருவா. என்னை விட்டா போதுன்னா சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா ஓடி வெளியவே வந்துருவா. இப்போ குழந்தை அழுகிற சவுண்ட் கேட்கும். ஐயோ இவ உள்ள இருக்காளேன்னு சொல்லி வேகமா உள்ள ஓடி போய் குழந்தையும் தூக்குவா. ஆனா அது திரும்ப ஒரு ஆத்மா அவளை போட்டு புரட்டி எடுக்க ஆரம்பிச்சிடும். அங்க வந்து பயந்துட்டு குழந்தை தூக்கிட்டு வெளியே உயிரோட தப்பிச்சு வந்துடுவா. அடுத்த நாள் காலையில போலீஸ் ஆபீசர் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா. அவங்க கசின் காணாம போனதையும் சொல்றா. இதை கேட்டல இவ பைத்தியக்காரின்னு உட்கார வச்சிடறாங்க. ஆனா அங்க ஒரு ஹையர் ஆபீசர் வராரு. அவர் வந்த உடனே, உனக்கு என்ன விஷயம் நடந்தது எனக்கு நல்லாவே தெரியணும், என்ன எல்லாம் பைத்தியம்னு சொன்னாங்களா? அப்பெல்லாம் இல்ல. ஆமா நான் கேள்விப்பட்டேன் நீ வெயிட்டரா வேலை பார்த்தேன்னு, அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவகிட்ட கொஞ்சம் நல்லாவே அவர் பேச ஆரம்பிப்பாரு. ஆனா அவளும் உங்களுக்கு என்ன தேவை அதை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டெரரா பேசுவா. உன்னை கூல் டவுன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு, என் பொண்ணு உன்ன மாதிரிதான் ரொம்ப பிடிவாத காரி, ஆனா உன்னை விட பெரியவமா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ உங்க பொண்ணு எங்க இருக்கா? என் பொண்ணு என்னை விட்டு பிரிஞ்சு என் மனைவி கிட்ட இருக்கா, நான் கேள்விப்பட்டேன் உன்னோட கசினும் இப்ப காணாம போயிட்டாங்க, இப்போ நம்ம அந்த வீட்டுக்கு போய் அந்த
வீட்டை இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் போது ஹீரோனி அந்த வீட்டுக்கு வர மாட்டேன் அப்படின்றத சொல்லுவாங்க. உன்னோட அக்காவே காணாம போயிருக்காங்க, அது உனக்கு முக்கியம் இல்லையா, சரி உனக்கு யாருமே சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும் போது ஹீரோனுக்கு கொஞ்சம் கோவம் வந்துடும். என்ன சந்தேகப்படுறீங்களா அப்படின்ட்டு அவங்க வந்து போக பாப்பா. இங்க பாரு, இந்த கேஸ் முடியறக்கும் நீ இந்த ஊரை விட்டு வெளியே போக கூடாது அப்படின்னும் போது அவர் ரிட்டர்ன் வருவா. இங்க பாருங்க, இந்த ஊரை விட்டு நான் வெளியே போக மாட்டேன், இந்த கேஸ் எனக்கு முக்கியம். ஏன்னா என் அக்கா ஏன் காணாம போனா அவளுக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும். இப்ப அவங்க அக்கா போனா பார்க்க போவா. இவ ரொம்ப சைலண்டா இருப்பா. அவளை பார்க்கும் போது அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஹீரோனிக் நைட்டு தூங்கிட்டே இருக்கும் போது அவளுக்கு கொஞ்சம் பயங்கரமான கனவுலாம் வரும். அதனால எழுந்து வெளியே போய் கோல்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு உள்ள வருவா. இப்போ ரூம்ல யாரோ ஒருத்தங்க முகத்தை மூடி அழுதுகிட்டு இருக்க மாதிரி தெரியும். யார் எதுன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போவா. டிவி ஆன்ல இருக்கும். இப்போ டக்குன்னு அவளுக்கு ஒரு உருவம் தெரியும். அந்த உருவம் தலை தானியா உடம்பு தானியா இருக்கும். அதை பார்த்து பயந்துருவா. அங்க வந்து வேகமா ஓட பாப்பா. கதவு டக்குன்னு லாக் ஆயிரும். கனவு வந்து பார்த்தா இதெல்லாம் கனவுதான். இந்த விஷயத்தெல்லாம் கனவுல கண்ட பிறகு அவ பயந்து போயிருவா. இந்த இடத்த விட்டு ஓடணும்டா சாமின்னு சொல்லிட்டு பதட்டத்துல அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ண பாப்பா. ஸ்டார்டே ஆகாது. அங்க இருந்து ஒரு குட்டி பொண்ணு, ஹலோ ஹெல்மெட் போடாம எப்படி வண்டி ஓட்டலாம் நீங்க அப்படின்னும் போது அவ இதெல்லாம் கனவு தானா அப்படின்றத அப்பதான் புரிஞ்சு. சரி இந்த வீட்டை வித்துடலாம்னு சொல்லி அந்த வீட்டோட ப்ரூஃப் எல்லாம் செக் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த வீட்டோட ப்ளூ மேப் ஒன்று இருக்கும். சோ என்னென்ன ரூம்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும் போதுதான் அவ ஒரு விஷயத்த பார்ப்பா. அந்த வீட்டுக்குள்ள வேற ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கிறத அவ நோட் பண்ணிருப்பா. இந்த வீடு இருக்கிற விஷயம் எனக்கு ஏன் தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தகவலை போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட சொல்றா. ரெண்டு பேரும் சேர்ந்து இப்ப அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. ஹீரோனி கொஞ்சம் பயத்துல தான் இருக்கா. பட் இருந்தாலும் ஓகே அக்காக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்குள்ள போறா. அவளுக்கு முன்னாடி இருக்கிற அந்த செவரை உடைக்கிறா. அது சின்ன ஓட்டை இருக்கு. அது பிக்க அப்படியே உடஞ்சே போகுது. அதுக்குள்ள ஒரு டோர் இருக்கு. ஆனா அது லாக்ல இருக்கு. இதுக்கு கீ எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவளை ஆல்ரெடி இந்த வீட்டுக்கு வரும் போது ஒரு கீயை பார்த்திருப்பா. அந்த கீயை வச்சு ஓபன் பண்ணி உள்ள போறா. உள்ள ரொம்ப இருட்டா இருக்கு. பழைய பொருட்கள்லாம் இருக்கு. இந்த வீடு இருக்கிற விஷயம் எனக்கு தெரியவே இல்லை. ஆனா அன்னைக்கு நைட்டு நடந்த சம்பவத்துல இந்த இடத்துல ஏதோ இருக்குன்னு என் அம்மா எனக்கு உணர வச்சிருக்காங்க. இங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. நீ ஏன் இப்படி வித்தியாசமா பேசிட்டு இருக்க? முதல்ல இந்த இடத்த ப்ராப்பரா போட்டோ எடுக்கணும். அப்ப இந்த இடத்துல என்ன சம்பவம் நடந்ததுன்னு நமக்கு தெரியும். ஏன் நான் சொல்றதை நம்ப மாட்டேன்றீங்க? உண்மையாவே இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு அமான விஷயம் இருக்கு. அவர் அதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கு. இப்ப ஹீரோனி அவளோட ஃப்ரெண்ட பார்க்க போறா. இவ ஸ்கூல் ஃப்ரெண்டு தான். இவளுக்கு ஒரு பவர் இருக்கு. இவளால பேய்ங்க கிட்ட பேச முடியாது, அதை உணர முடியும். அவகிட்ட போறா. அவளுக்கு கண்ணு தெரியாத அவகிட்ட ரொம்ப நாள் சொன்ன பார்க்க எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணும். ஸ்கூல்ல எல்லாம் உன்னை பத்தி சொன்னாங்க, அது உண்மைதானா அப்படின்றத கேட்டுட்டு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. அவளும் வரா. அவ கூட இருக்க ஒரு ஆளும் ஹீரோனியை பார்த்து அவளை தொடாத, அவ வழியா போட்டோம் அப்படின்னு சொல்லும் போது அவ நடந்து போயிட்டே இருக்கா. போகும்போது என்ன அம்மா ரூம் கூட்டிட்டு போன போது அவங்க அம்மா ரூம்ல உட்கார வைக்கிறாங்க. ஆனா எனக்கு எதுவுமே தோணலையே, வேற ஏதாவது ஒரு இடத்த சொல்ல, அங்க போய் நான் செக் பண்ணி பாக்குறேன் போது அவ ஹாலு கூட்டிட்டு வரா. அந்த ஹால்ல நின்ன உடனே இங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அவ கை காமிப்பா. இது ஒரு சின்ன ரூம் தான். என் அம்மா இப்ப பார்த்தாலும் என்னைய அக்காவே இதுக்குள்ள போட்டு லாக் பண்ணி வச்சிருவாங்க, எங்களை பயமுறுத்த அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துக்கு போகும்போதே அவ அழுக ஆரம்பிச்சிருவா. பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஒன்னும் புரியாது. யார்கிட்ட பேசிட்டு இருக்க, யாரு பாவம், யாருக்கு என்ன விஷயம் நடந்தது அப்படின்னும் போது இவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனா இவங்க எந்த விஷயத்த வெளியே சொல்ல நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறா. ஏன்னா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போ அப்படின்னும் போது அந்த சீக்ரெட் டோர் வந்து இங்கதான் கனெக்ட் ஆயிருக்கும். உள்ள போன பிறகு அவளுக்கு ரொம்ப பதட்டமாயிடுது. அவங்க எல்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க, குடிச்சிட்டு இருக்கா. இப்போ உன் அக்காக்கு என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னும் போது ஹீரோனி என்னாச்சு அக்காக்கு அதை சொல்லு அப்படின்னும் போது டக்குன்னு பயப்படுறா. கீழே விழுந்துடுறா. அது கீழேதான் இருக்கு அப்படின்னு சொல்லி கத்திட்டு ஜுடஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க பேரை சொல்லிட்டே அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவ பண்ணிட்டு இருக்கா. கூட இந்த ஆளும் இவளுக்கு உதவி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவளை வெளியே கூட்டிட்டு வர முயற்சி பண்ணா. இப்போ அந்த இடத்துல ஒரு பொண்ணோட உடம்பு அப்படியே பறக்கிற மாதிரி தெரியுது. இதை பார்த்த ஹீரோனிய பயந்து போய் இந்த ரூம் விட்டு வெளியே வராங்க. அந்த பொண்ணோட உடல் அப்படியே ஹீரோனிய பாக்குது. ஹீரோனி பயந்து போய் வெளியே வேகமா ஓடி வராங்க. அவ ஃப்ரெண்டு கிட்ட, யார் பேரு நீ சொன்ன ஜுடஸ்னா, எனக்கு அது வீட்டுக்குள்ள வேற ஒரு பொண்ணோட உருவம் தெரிஞ்சதே, யார் இது? கண்டிப்பா அது அம்மா கிடையாது. யார் அவங்க? எதுக்கு இங்க இருக்காங்க? என் அக்காக்கு என்ன ஆச்சுன்னு கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கா. கூட வந்த ஆளும் பலாரா கண்ணத்திலே ஒரு அறையை விட்டுட்டு, நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா, தள்ளி விட்டுறாங்க. ஹீரோனி கோவம் வருது. நீ வாய மூடுறா, நான் எவ்வளவு பெரிய பிரச்சனைல இருக்கேன்னு தெரியுமா, அவ ஃப்ரெண்டு பார்த்து சொல்லு, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல, சொல்லுன்னு கேட்டுட்டே இருக்கும்போது கார் ஓட்டிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்ப ஹீரோனி நைட்டு அந்த ஜூடஸ்ன்ற பேரு யாரோட பேரு என்னன்னு டீட்டெயில் தெரிஞ்சுக்க ஆன்லைன்லயே சர்ச் பண்றாங்க. அப்படி சர்ச் பண்ணும் போதுதான் ஒரு கில்லர் இருந்தா அந்த கில்லர் நிறைய பேரை கொலை பண்ணிருக்கான்ற டீட்டெயில் இருக்கும். பட் அவனோட முகம் யாருக்கும் தெரியாது. அவன் யாரெல்லாம் கொலை பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி டேட்டா எடுக்கும் போதுதான் ஒரு டீச்சர் அவங்க இறந்து போயிருப்பாங்க. அவங்களோட உடல் எப்படி இருந்ததுன்னு சொல்லி அந்த இமேஜ் இருக்கும். அதை பார்த்து இரண்டு பயந்து போயிருப்பாங்க. ஏன்னா அவங்க அம்மா கூட இருந்த அந்த லேடியோட ட்ரெஸ்ஸும் இறந்து போன அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரி இருக்கு. இங்க அந்த போலீஸ் ஆஃபீஸரும் எடுத்த போட்டோஸ் எல்லாம் செக் பண்ணிட்டே இருக்கும் போது அதுல ஒரு போட்டோ மட்டும் பிளரா இருக்கும். ஏதோ ஒரு கையை வந்து ஒரு போட்டோவை மட்டும் காமிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த போட்டோ இப்படி பிளரா இருக்கு, என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கே போய் செக் பண்ண போவாரு. கேமரா எடுத்துட்டு எல்லா இடத்தையும் ஷூட் பண்ணிட்டே இருப்பாரு. அப்போ அங்க இருந்து ஒரு சின்ன ரூம்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்க போற லைட் மட்டும் விட்டு எரியும். இப்போ அந்த
கேமரால அந்த இடத்துல யாரோ நடந்து போற மாதிரி ஓடுவார். இப்ப டமான்னு ஒரு சவுண்ட் கேட்க ஹீரோனோட அம்மாவோட ரூமுக்குள்ள போவார். போய் பார்த்தா அந்த இடத்துல லைட் விட்டு விட்டு எரியும். பார்த்துட்டே இருக்கும் போது இப்ப சடனா யாரோ வந்து கத்தி எடுத்து அவரோட கழுத்துலயே குத்திடுறாங்க. அவர் கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. எங்க ஹீரோனுக்கு அப்பப்போ ஒரு லொகேஷன் மட்டும் போன்ல கிளிக் ஆகிட்டே இருக்கும். அது என்னன்னு அது ஜூம் பண்ணி பார்க்கும் போது அது ஒரு போட்டோ. அந்த போட்டோல ஒரு லேடி இருக்காங்க. ஆனா முகம் மட்டும் பிளரா இருக்கு. யார் இவங்க, இது என்ன இடம் சுத்தி பார்க்கும்போது இப்போ அந்த போட்டோ வேற ஏதோ ஒரு லொகேஷனா காமிக்கிற மாதிரி இவளுக்கு தெரியும். இப்ப ஹீரோனி அந்த போட்டோல இருந்த அந்த லேடியும் அந்த லொகேஷனும் எதுன்னு சொல்லி தேடி பார்க்க போவாங்க. இந்த மரத்துக்கு பின்னாடி என்னவா இருக்கும் போது அங்க ஒரு ரூமா பார்த்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு போகும்போது அங்க காலேஜ்ல இந்த ஸ்டூடெண்ட்ஸோட போட்டோஸ் எல்லாமே இருக்கும். அதுல இவங்க அம்மாவோட போட்டோ இருக்கும். போனா பார்த்துட்டே வருவாங்க. அப்போ இவங்க அம்மா காலேஜ் டைம்ல எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி போட்டோஸ் இருக்கும். அந்த போட்டோ பக்கத்திலேயே ஒரு லேடியோட போட்டோ இருக்கும். அந்த லேடியோட கழுத்துல இருக்கிற செயினும் ஹீரோனி கழுத்துல இருக்கிற செயினும் ஒண்ணுதான். இந்த செயின் அவங்க அம்மா தான் ஹீரோனி கொடுத்திருப்பாங்க. ஆனா இந்த லேடி கழுத்துல இருக்கிற செயின் எப்படி எனக்கு வந்ததுன்னு ஹீரோனிக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கும். இப்போ அந்த போட்டோல இருக்கிறவங்களோட நேம் எல்லாம் பார்க்கும்போது அவங்க அம்மாவோட பேருக்கு பின்னாடி இருக்கிற அந்த அடை பேரும் வேற ஒரு ஆளுக்கும் அதே மாதிரி பேர் இருக்கும். இவரோட பேரும் ஏன் அம்மா பேரு எப்படி சிங்க் ஆகுது, யார் இவருன்னு சொல்லி அந்த ஆளை பத்தி இவங்க செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணும் போதுதான் இவங்க அம்மாக்கு கூட பிறந்த ஒரு தம்பி இருந்ததாகவும் அந்த தம்பியோட டீட்டெயில் அதிகமா யாருக்கிட்டையும் இல்ல அப்படின்ற விஷயமும் தெரிய வரும். அம்மாக்கு தம்பி இருந்த விஷயத்த அம்மா எதுக்கு மறைச்சாங்கன்றது ஈரணிக்கு பெரிய குழப்பமா இருக்கும். இப்போ ஈரணி அவளோட ஃப்ரெண்டு கால் பண்ணி நீ அந்த வீட்டுல என்ன பார்த்த, என்ன விஷயம் உங்ககிட்ட பேச வந்தது, அது என்னன்னு எனக்கு சொல்லும் போது அங்க ஒரு ஆவி இருந்தது. அந்த ஆவி ரொம்ப வேதனையில இருக்கு. ஆனா அது எந்த விஷயத்தையும் முழுசா வெளியே சொல்ல நினைக்கல. இதெல்லாம் கேட்கும் போது ஈரணியும் ஆமா நான் இப்பதான் ஒரு பொண்ணை பத்தி பார்த்தேன், எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணை யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ணிருக்காங்க, இது எப்படி நான் முழுசா தெரிஞ்சுக்கிறது, என் அக்காக்கு என்னாச்சுன்றதோ எனக்கு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னும் போது உண்மையாவே நீ சொல்ற பொண்ணுதான் அந்த வீட்டுல ஆவியா இருக்கா, உனக்கு கிளியரா தெரியுமான போது அவளோட செயினை பாப்பா. ஆமா தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ண, அந்த வீட்டுல இருக்கிற அமானுஷம் போகணும், நான் சொல்ற மாதிரியே பண்ணாரு. அவ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போக சொல்ல இவளும் போவா. அந்த ரூம்ல ABCD லெட்டர்ஸ் எல்லாம் எழுதுவாங்க. ஒரு லைட்டை வைப்பாங்க. எஸ் ஆர் நோனோ இருக்கும். இந்த வீட்டுல ஆத்மா இருக்கான்னு கேட்டதுக்கு எஸ்ன்னு வரும். என்னோட அம்மாக்கு உண்மையாவே கூட பிறந்த தம்பி இருக்காங்களா அப்படின்னதுக்கும் எஸ்ன்னு சொல்லும். நான் கொலை பண்ணது என்னோட அம்மாவோட தம்பியா, அதுக்கும் எஸ்ன்னு கேட்கும். இப்ப நீ எங்க இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கும் போது டக்குன்னு கீழே கீழே அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். இவ பயந்து போயிருவா. இப்போ கீழே இருந்து யாரோ ஒருத்தன் நடந்து வரா. பயந்து போய் அவ கேர்டனுக்கு நடுல ஒழிஞ்சுப்பா. கீழே இருந்து ஒரு ஆள், அதாவது அவங்க அம்மா இவ்வளவு நாளா வீட்டுக்குள்ளதான் அவங்க தம்பி அவங்க அடைக்கலமா வச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவர் நிறைய கொலை பண்ணிருக்காரு, போலீஸ் கிட்ட மாட்டக்கூடாதுன்னு இவங்க தான் உதவி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கிச்சனுக்குள்ள போறாரு, அங்க இருக்கிற உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இவருக்கு இந்த ரூம் சுத்தி நிறைய இடத்துல ஓட்ட இருக்கு. இவ்வளவு நாளா அவங்க அக்கா இங்க இருக்கும் போது நோட்டம் விட்டுட்டு இருந்திருக்காரு. கீழே போலீஸ் ஆபீசர் இறந்து கிடக்குறாரு. அதை பார்த்து அவ பயந்து போயிருவா. ஆனா பாவி இவனை கூட கொலை பண்ணிட்டியா, உங்ககிட்ட மாட்டினா நான் செத்துருவேன் சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது அவர்கிட்ட ஒரு கன் இருக்கும். சரி அந்த கன் எடுக்கணும்னு சொல்லி அவ கீழே இறங்கி போறா. கன் எடுக்கிறா. இப்போ மேல இருக்கிற அந்த ஆளுக்கு ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது, ஏதோ உள்ள இருக்குன்னு சொல்லிட்டு வேகமா உள்ள வராரு. இவ பயந்து போய் கர்டன் மேல ஒஞ்சுக்கிறா. இப்போ அந்த கன் எடுக்கிறா. லோட் பண்ணலான்னு பார்த்தா சவுண்ட் கேக்குது. இப்போ டக்குன்னு லோட் பண்ணி அவனை ஷூட் பண்ண வரதுக்குள்ள அவன் ஒரு கட்டி எடுத்து அவன் மண்டையிலே அடிச்சிடறான். இப்போ அவ கண்ணை திறந்து பார்த்தா அந்த குட்டி ரூம்குள்ள இவளை லாக் பண்ணி வச்சிருக்கா. கதவை தொடுறா அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்துறா. அங்க இருக்கிற ஒரு கம்பி கையில கிட்ட வச்சுக்கிறா. அவன் கதவை திறந்து இவளை குத்துறதுக்கு வரதுக்குள்ள அந்த கம்பி வச்சு அவன் வயிற்றுலேயே குத்துறா. அவன் வழியில கத்திக்கிட்டு இருக்கா. அந்த கேப்ல அங்க இருந்த கத்தி எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓட முயற்சி பண்றான். ஆனா இப்போ சடனா ஏதோ ஒரு ஆத்மா அவளை பிடிச்சி ஒரு இடத்துல தள்ளி விடுது. அந்த இடத்துல ஒரு கன் இருக்கு. கன் எடுக்கிற டக்குன்னு அவனை போட்டு மகிழ பண்ணிடுறான். அவன் அங்கேயே கீழே விழுந்து இறந்துறான். அவன் இறந்த உடனே டக்குன்னு அந்த இடத்துல பயங்கரமான காத்து வருது. கதவு எல்லாம் டக்கு டக்குன்னு ஓப்பன் ஆயிடுது. இப்போ பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அந்த வீட்டையே வித்துறதுக்காக எல்லா ஃபார்மையும் சைன் பண்ணி அந்த வீட்டையும் வித்து முடிச்சிடறான். வெளியே இருக்கிற அவங்க அக்கா காரை எடுக்கிறாங்க. அந்த காருக்குள்ள அவங்க அக்காவோட போட்டோ கசினோட போட்டோ இருக்கும். அதை பார்த்து அவ அழுக ஆரம்பிக்கிறா. இப்ப காரை எடுத்துட்டு அவளோட அக்கா பொண்ண எல்வாவை கூட்டிட்டு போறா. ஐஸ்கிரீம் வாங்கி தரா. இருமேட்ல இருந்து அவங்க அக்கா குழந்தைய அவதான் பாத்துக்க போறா. ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. அவளை குளிக்க வச்சுட்டு தூங்க வைக்கிறா. ஹீரோனியும் நிம்மதியா தூங்கலான்னு பார்க்கும்போது அவளுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல அந்த வீட்டுக்குள்ள இன்னும் அந்த ஆள் பாக்குற மாதிரியே அவளுக்கு தெரியுது. இதோட இந்த படம் முடிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு ஏன் அதை இறந்து போன ஆவி ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணதுன்னா மேபி அவங்களோட பொண்ணு ஹீரோனியா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அந்த செயின் கனெக்ட் ஆகுது. மத்த எல்லாம் இறந்து போன பிறகு கூட ஹீரோனை காப்பாத்தணும்னு சொல்லி அந்த பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணது. ஆனா அந்த படத்தோட எண்டுல டேரக்டர் உண்மையாவே அந்த லேடிக்கும் ஹீரோனுக்கும் என்ன உறவு இருக்கிறத சொல்லாம சஸ்பென்ஸாவே முடிச்சிருப்பாங்க. படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வித்தியாசமான படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.